ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களோட கோலுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுப்பீங்க. சரி, ஒரு அழகான கிராமம். அதில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். கொஞ்சம் நிலங்களை வச்சுட்டு அவர் விவசாயம் செஞ்சுட்டு வந்தார். அவரோட நிலத்துல ஒரு மிரக்கலான பூக்கள் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வளருமா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4 பூ மட்டும் ரொம்ப அழகாக வித்தியாசமாக பெரிய பூவாக ரொம்ப வாசனை மிகுந்த பூவாக வருஷத்தில் ஒரு முறை மட்டும் பூத்துட்டு வருமா. ஸோ அதை பார்க்க அந்த ஊர் மக்களே வருவாங்களாம். அந்த மாதிரி அந்த வருஷமும் வந்துட்டு அந்த டைம் வந்திருக்கு, பூக்கள் பூக்கிற டைம். ஸோ அதை மொட்டு விடும்போதே அந்த விவசாயிக்கு 3 பொண்ணுங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 4 பூ தான் அதில் பூக்குமா. அந்த மொட்டுக்கள் இருக்கும்போது அந்த விவசாயியோட பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செடியில் இருக்கிற பூ எனக்கு, இந்த பூ எனக்கு, இந்த மொட்டு எனக்கு, இது பூவான பிறகு எனக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு பயங்கரமாக போட்டி போட்டு சண்டை போட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பூக்கள் எல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் மொக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சிவனுக்கு மட்டும்தான் நான் போய் சேருவேன். இந்த வருஷம் நான் பூத்த பிறகு நான் சிவனோட பாதத்தில் ஒரு மலராக மலர்ந்து இருக்கணும், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. அதை அப்படியே விட்டுறது. அதே மாதிரி செகண்ட் பூ பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நாட்டோட ராணி கையில் தான் நான் போய் சேருவேன், அவங்களோட தலையில் தான் நான் வந்துட்டு ஒரு நாள் இருந்து வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் பூ சொல்லுது. 3வது பூ என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த உலகத்தில் யாருக்காவது என்னோட பூ மூலமாக ஒரு நோயை தீர்க்கிற மாதிரியான விஷயத்துக்கு நான் பயன்படணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மெடிசன் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பூ சொல்லுது. 4வது பூ பார்த்திங்கன்னா அந்த மொட்டையே வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அது அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எந்த பக்கம் போகணும், என்ன முடிவு பண்ணணும், நம்ம எப்படி இருப்போம். அதுக்கு என்னன்னா மனசுக்குள்ளே ஒரே பயம், நம்மளை யாராவது பிச்சு போட்டுருவாங்களா, நம்ம காலில் போட்டு மிதிச்சிருவாங்களா, நம்ம யாருக்காவது யூஸ் ஆகுமா, இல்லை நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகுமான்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு ஆசிலேஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ அது பயந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மொட்டையே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, அதால் நல்லா வளரவே முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பூக்கள் மலர்ந்தது. அதை பார்க்க ஊரே வந்தாங்க. இந்த பொண்ணுங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த ஃபைனல் டே வந்ததையும் அந்த பூக்கள் எல்லாம் பறித்து அந்த விவசாயி அவரோட வீட்டு முன்னாடி ஒரு ஷோ மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் எழுந்து அதை வச்ச உடனே அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்க வர டைமில் ஒரு சிவன் கோவிலோட அடியார் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நேற்று ராத்திரி சிவனுக்கு பூ வாங்க மறந்துட்டேன், ஸோ அதனால் ஏதாவது பூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிக்கிட்ட கேட்குறாரு. ஸோ அந்த விவசாயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாமிக்குன்னு கேட்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், அதனால் இது வருஷத்தில் ஒரு முறை பூக்கிற பூ, ஸோ இதை நீங்கள் சிவனுக்கே வைங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோவிலில் வேலை செய்கிற அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த பூவும் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரி சிவனோட பாதத்துக்கே போய் சேருது, முதல் பூ. 2வது பூ பார்த்தீங்கன்னா 2வது பூ, 3வது பூ, அப்புறம் ஒரு குட்டி பூ, அதான் வளரவே வளராமல் சின்ன பூவாக இருக்குல்ல. ஸோ இது 3 தான் இருக்குது. அப்போ இந்த 3 பொண்ணுங்க நமக்குள்ள யாருக்கு அந்த பெரிய 2 பூ, அப்போ ஒரு பூ சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை வருது. அந்த நேரம் பார்த்து அந்த பூக்களை பார்க்கறதுக்காகவே அந்த நாட்டு ராணி அவங்களோட படைகள்லாம் கூட்டிட்டு வராங்க. ஸோ வந்த உடனே ராணி எனக்கு இந்த பூ வேணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய பூ 2 இருக்குல்ல அதில் ஒன்று செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ண உடனே அந்த விவசாயியால் மறுக்க முடியல ராணிக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் அவரும் அந்த பூவை எடுத்து ராணி கையில் கொடுத்துட்டாரு. ஸோ அதை அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களோட தலையில் வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த 2 பூ தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் அந்த பூக்களை பார்க்க நிறைய மக்கள் அந்த ஊர்லேருந்து வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தங்களுக்கு மயங்கி விழுந்துடுறாரு. அவரால் எழுந்திருக்க முடியல. அந்த ஊர் வைத்தியர் அந்த பூவோட
சாரை பிழிஞ்சி அதை வந்து அந்த வைத்தியத்துக்கு கொடுத்து சரி பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஃப்ளவர் மெடிசனுக்காக அதை யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கடைசியாக ஒரே ஒரு பூ மட்டும் இருக்குது. அந்த ஒரு பூவையும் அந்த வீட்டில் இருக்கிற 3 பொண்ணுங்க இது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பூவை பிச்சு அது எதுக்குமே ஆகாமல் கீழே போட்டு மிதித்து சண்டை போட்டு அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன புரியுது? மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது 100% உண்மை. அதெல்லாம் ஏன் நம்மள சில பேருக்கு மேனிஃபெஸ்ட் ஆகலை நடக்கலை அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம வேணும்னு நினச்சிட்டு ஆசிலேஷன் மைண்டை ஸ்கிப் பண்ணுறது, டைவர்ட் ஆகுறது. இதை விட இன்னொரு ஐடியா வரும்போது இது வேணான்னு அதுக்கு போகிறது, அதுக்கப்புறம் அடுத்தது தவறுது. இன்னொருத்தவங்க எதையாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களோட பேச்சு கேட்டுட்டு அவங்க நினைக்கிறத நம்ம கேட்கறது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசன் ஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது அந்த ஆள் மனசுக்கு தெரியாது நீங்கள் இதை கேட்குறீங்களா அதை கேட்குறீங்களான்னு தெரியாமல் நீங்கள் ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி அதுவும் குழம்பி போய் உங்களுக்கு என்ன கேட்குறீங்கன்னு தெரியாமல் எதுவுமே நடக்காமல் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் அந்த 3 பூக்கள் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. எந்தெந்த இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு அவங்க சொன்னாங்களோ அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் நமக்கு வேணுங்கிற விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஆத்மார்த்தமாக கேட்டுட்டு அது கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தாவே போதும், அது எல்லாமே நம்மளை தேடி வரும். ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பிரபஞ்ச சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.